இந்திரா அசுரா இவங்க ரெண்டு பேத்துக்கான ஒரு போர் முடியவே இல்லை. இவங்க ரெண்டு சைடுல இருந்து ஏகப்பட்ட காமெடி இறந்துகிட்டே தான் இருக்காங்க. இது இந்திரா அசுரா மட்டும் இல்லாம இவங்க இறந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு போர் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ரெண்டு பேருமே சொன்ன மாதிரி மறுபிறவி எடுத்திருக்காங்க. நம்ம இந்திரா யாருன்னா மதுரா உச்சிகாவும், நம்ம அசுரா யாருன்னா ஹசிரமா செஞ்சுவாவும் ஒரு மறுபிறவி எடுத்து போர் நீடிச்சுட்டே தான் இருக்கு. இந்த காலகட்டத்தில் யாரு பாத்தீங்கன்னா அது நரட்டோ சாசுகே தான் சொல்லி ஆகணும். இவ்வளவு நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஹகுரோமோ ப்ரீவியஸ் ஹோகாகே சொல்லிட்டு இருந்தது தான். நம்ம ஹகுரோமோ என்ன சொல்றாருன்னா போர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட காலகட்டத்தில் ஆரம்பிச்சிருச்சு, ஒண்ணுமே முடியாம நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப நரட்டோ சாசுகே அம்மா காகியா கூட தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றாரு. அப்படியே நம்ம நரட்டோ சாசுகே ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா காகியா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காகியா கிட்ட இருக்க பிளாக் ஜோட்ஸ் என்ன சொல்லுதுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க வரையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே மட்டும் ஒரு டைமென்ஷனுக்கு கடத்திடுறாங்க காகியா. நம்ம ஒபிட்டோ என்ன சொல்றாங்கன்னா அந்த டைமென்ஷன் என்னோட காமியை போல தான், என்னால வந்து பாத்தீங்கன்னா சாசுகேவை கண்டிப்பா காப்பாற்ற முடியும். ஆனா அதுல ஒரு சிக்கல், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா போதுமான சக்கரம் இல்ல அப்படின்னு. உடனே நரட்டோட சேட குள்ளணும் சாக்கரம் நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ பாத்தீங்கன்னா இந்த சக்கரம் எனக்கு போதுமானதான் இருக்கும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே அந்த காகியா எப்ப அந்த டைமென்ஷன் ஓபன் பண்ணாங்க சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யார் யாரெல்லாம் காகியா எபிசோட் போட்டோ இருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இல்ல அதுக்கு முன்னாடி இருந்து